கை என் ஆத்துமாவை அமர செய்யும். உம் கை என் காரியத்தை வாய்க்க பண்ணும். உம் கை என் ஆத்துமாவை அமர செய்யும். உம் கை என் காரியத்தை வாய்க்க பண்ணும். பரந்த காக்கும் பட்சி போல என்னை காக்கும் தேவனே, பரந்த நேசம் உள்ள செட்டை கீழே தஞ்சம் கொண்டேனே. பரந்த காக்கும் பட்சி போல என்னை காக்கும் தேவனே, பரந்த நேசம் உள்ள செட்டை கீழே தஞ்சம் கொண்டேனே. இயேசுவே, உம்மை விட்டு நான் எங்கே செல்லுவேன்? இயேசுவே, மனம் திறந்து உணர்ந்த நான் என்னை உமக்கு தந்தேன். வழி திறந்து மகிழ்ந்து உம்மை மீண்டும் நெருங்கினேன். மனம் திறந்து உணர்ந்த நான் என்னை உமக்கு தந்தேன். வழி திறந்து மகிழ்ந்து உம்மை மீண்டும் நெருங்கினேன். புதுவையை நினைக்க செய்தித்தீர். பரந்த காக்கும் பட்சி போல என்னை காக்கும் தேவனே, பரந்த நேசம் உள்ள செட்டை கீழே தஞ்சம் கொண்டேனே. பரந்த காக்கும் பட்சி போல என்னை காக்கும் தேவனே, பரந்த நேசம் உள்ள செட்டை கீழே தஞ்சம் கொண்டேனே. இயேசுவே, ஆமென். ஆண்டவர் தாமே அழகாய் இந்த ஓய்வு நாளன்று நம்மை இங்கே கூட்டி சேர்த்து அவருடைய வீட்டில் அவர் தயவு உள்ளவர், அவர் நன்மை செய்கிறவர். சோர்ந்து போகாதபடி நம் உள்ளங்களை தேற்றி நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவன். முதல் பாடலே தான் சோர்ந்து போகாதே. யாரெல்லாம் சோர்ந்து போய் வந்திருக்கிறோமோ, பெரிய கஷ்டம் கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு காரியம், ஒரு அறியாத பயம் நம்மை துரத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரின் சன்னிதானத்தில் சுகமுண்டு, சமாதானம் உண்டு. அல்லேலூயா. அதனால் ஆண்டவரை துதிக்கும் போது கர்த்தர் தாமே நம்மை நிரப்பும், கர்த்தர் தானே நம்மை பலப்படுத்தவும், கர்த்தர் நம்மை சுகத்தோடு நடத்தவும் வரும் காலங்களில் ஆண்டவர் நம்மை சாட்சியாய் நிறுத்தும்படி எல்லோரும் எழுமி நின்று கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி கடந்து செல்வோம். நண்பனே, மனம் உடைந்து போக
சோர்வெல்லாம் போயிடுச்சா? ஏன்னா எல்லா சோகத்தோடு சோர்வோடு நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அதனால தான் நீங்கள் சோர்வோடு வருவீங்க அப்படின்னு உங்களை தட்டி எழுப்பும்படி இந்த பாடலை பாடியிருக்கிறோம். ஒருபோதும் நம்ம சோர்ந்து போக வேண்டாம், நம்ம கலங்க வேண்டாம், மனமுடைந்து போக வேண்டாம். ஏனென்றால் அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரால் ஆகாதவள், சொல்லால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த பாடல். கர்த்தரால் ஆகாதது ஒன்றுமில்லை, என்னால் ஆனது ஒன்றுமே இல்லை. நம்ம சொல்லுவோமா, என்னால் ஆனது ஒன்றுமே இல்லை. ஆனால் கர்த்தரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. எவ்வளோ அழகா ஒரு எதிர்ப்பதமாக இருந்தாலும் ஆனால் அதுதான் உண்மை. நம்ம ஆண்டவரோடு இருக்கும்போது அவர் சொல்லால் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, நம்ம சூழ்நிலை என்னவா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கடந்து வந்து நமக்கு உதவுகிற எபினேசர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அதனால் சந்தோஷமாக நம்ம சொல்ல போகிறோம். வெறும் சரீரபூர்வமான உற்சாகம் மட்டுமல்ல, மனம் தளர்ந்து வந்தவங்க எல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். மனப்பூர்வமாய் நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி பதறி போய் வந்த விசுவாசிகள் எல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். ஒருபோதும் பதறாதபடி கர்த்தர் நம்மை காக்கின்ற தேவனாயிருக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டி சந்தோஷமா சுகத்தோடு பலத்தோடு நிற்க வைத்தீரே, கிருபை ஐயா. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அவர் ஒருவரே ஐயா, நீரே.
காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. சொல்லுங்க, விசுவாசியே நீ பதறாதே. யாரெல்லாம் பதறி போய் வந்தீர்களோ, விசுவாசித்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசித்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசித்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். அது நிச்சயம். விசுவாசித்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே, சுதந்தரம் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே, அவர் அருள் புரிந்தாரே. எல்லாரும் சேர்ந்து, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. நீங்க சொல்லுங்க, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசித்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். அவர் நாமத்தில் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். கரங்களை தட்டி பதறி போன விசுவாசிகள் எல்லாம் கலங்காதபடி அவர் மேல் விசுவாசத்தை வைப்போமா? பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே, சொல்லுங்க, கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே எல்லாரும் சேர்ந்து, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்ல போறோம், விசுவாசியே நீ பதறாதே என்று சொல்லி. ஆண்டவர் அநேக நேரங்கள் இந்த வார்த்தையை பேசினார். பேதுரு கடல் மேல் நடக்க ஆசைப்பட்ட போது அவன் திடீரென பதறி போனான். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரை நோக்கி பெற்றுக்கொள்கிறோம். ஆசீர்வாதம் வேணும், இந்த காரியம் வேண்டும், இந்த நபர் வேண்டும், ஆண்டவரை பார்த்து கொண்டே இருக்கிறோம், நல்லா போயிட்டு இருக்கானா. ஒரு சில காலகட்டம் வரும்போது the focus turns from God to the blessing. ஆண்டவர்கிட்டருந்து விலகி நம் பார்வை அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் நோக்கி கொண்டிருக்கிறது இல்லை. அப்படி இல்லை, கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தால் அந்த ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையில் நிலைக்கும். அது என்ன செய்யணுமோ அது கிரியை செய்யும். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் மேல் அவன் கண்களை நீக்கி கடலை பார்த்தான், அலைகளை பார்த்தான். அதே பேதுரு கர்த்தரை பார்க்கும்போது நடந்தான், கர்த்தரை பார்க்காத போது விழுந்தான். நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் போது மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு அதை எப்படி காத்துக்கொள்வது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் தானே ஒருபோதும் நம் விசுவாசம் பதறாதபடி. ஒருவேளை அந்த சூழ்நிலை மாறலாம், அந்த ஆசீர்வாதம் மாறலாம், அந்த நபர் மாறலாம், ஆனால் கர்த்தர் மாறாதவர். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் பதறாதீங்க. அந்த 4 வரிகளை மட்டும் நீங்கள் சொல்ல போகிறீங்க. விசுவாசித்தால் நீதிமான் இன்றும் என்றும் அவன் பிழைப்பான். வாயை திறந்து நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே உம்மீது நான் விசுவாசத்தை வைக்கிறேன். கற்பாராயான இயேசு கிறிஸ்து அவர், he is the rock of ages, says the word of God. What else do you need? He is as steady as the rock that was cleft for us. அதனால் விசுவாசத்தில் அசைந்து போய் வந்திருக்கிறோமோ, கர்த்தர் நம் வலப்பக்கத்தில் இருக்கிற தேவனாக இருக்கிறார். வாய்களை திறந்து இது அறிக்கையிடுவோமா? இந்த சரணத்தை, இந்த லிரிக்ஸ், even as we sing it as a statement of faith. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே.
விசுவாசித்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். சொல்லுவோமா? பிழைப்பான். ஹalleluya. அப்படியே ஆண்டவர் நமக்கு செய்வாராக. And we've already told you we are not going to have the English services at least till the end of this year. நமக்கு கம்பைன்ட் சர்வீஸ் நிறைய உண்டு, கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆனிவர்சரி சர்வீஸ். அதனால் நீங்கள் சீக்கிரம் வரும்படி. அண்ட் we will finish the worship sooner so that 10 to 11:30 will be the service timing. நீங்கள் சீக்கிரம் வந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு நலமாக இருக்கும். So now I request all the children to come for the Bible song. We've been standing and we've been praising, and now we will sing the Bible song. Parents, so please make note. இனிமேல் நீங்கள் 10 o'clock sharp, if possible 9:45 வந்து உட்காந்துடலாம். ஜெபத்தோடு நம்ம கர்த்தரை பாடி துதித்து நம்ம சர்வீஸ்குள்ளே போவோம். அண்ட் we will read the promise verse. 1 நாளாகும் 4:10 எல்லோரும் சேர்ந்து படிப்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். We will read that in English also. And Jabez called on the God of Israel, saying, "Oh, that thou wouldst bless me indeed, and enlarge my coast, and that thine hand might be with me, and that thou wouldst keep me from evil, that it may not grieve me." And God granted him that which he requested, says the word of God. My coast meaning my boundaries. நம் எல்லைகளை பெரிதாக்குற தேவன். இன்றைக்கு அந்த பைபிள் படிக்கும்போது 1ஆம் வசனத்தை படிக்க வைத்தேன். ஏன் அப்படின்னா அது வெறும் the names of all the generations, அந்த ஜீனியாலஜி தான் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இத்தனை பெயர்கள் வெறுமனே கொடுக்கப்பட்டு ஜேபஸ்க்கு மட்டும் இந்த ஒரு வசனம், இந்த ஒரே வசனத்தில் அவர் வாழ்க்கை வரலாறே அடங்கியிருக்கு. அவரை எல்லாம் டிஸ்பைஸ் பண்ணாங்க, ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். நீங்கள் அந்த 1 நாளாகமும் அந்த 4ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். ஒன்லி நேம்ஸ், ஃபுல் ஆஃப் நேம்ஸ். ஆனால் அவங்களை குறித்து சொல்ல ஒன்றும் இல்லை. ஆனால் யாபேஸை குறித்து சொல்ல மகிமையான ஒரு காரியம். இந்த ப்ரேயர் ஆஃப் ஜேபஸ் இஸ் ஸோ பவர்ஃபுல். நீங்கள் செய்து பாருங்கள், டெய்லி இதை ஜெபித்து பாருங்கள். அண்ட் இட் இஸ் ஸோ சிக்னிஃபிகண்ட் இன் ஆர் லைஃப்ஸ். ஆண்டவரே இதில் பாருங்கள் எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்னை திருப்பி படிப்போம். என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். இவ்வளோ அர்த்தமான அழகுள்ள ஜெபம். பிறந்த தாயால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், தந்தையால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். நீ என் வலி என்று சொல்லி எல்லாம் அழைத்தார்கள். ஆனால் வல்லமையோடு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பேற்பட்ட நபர்களாய் நம்ம இருப்போம் என்றால் then he became more honorable than all his brethren. So if you believe in this promise, shall we lift up the Bibles high in our hands and sing that beautiful song, the B-I-B-L-E. The B-I-B-L-E, yes, that's the book for me. I stand alone in the word of God, the B-I-B-L-E. Come on everybody. B-I-B-L-E, yes, that's the book for me. I stand alone in the word of God, the B-I-B-L-E. Hallelujah, amen, hallelujah. Hallelujah, amen, hallelujah. Hallelujah, amen, hallelujah. Hallelujah, amen. Amen, hallelujah. சொல்லுமா? Amen, hallelujah. Amen, hallelujah. Amen, hallelujah. ஓ ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ஓ ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். என் பலன் இயேசுவுக்கே. என் மனம், என் பணம், என் பலம் இயேசுவுக்கே, இயேசு எனக்காக. ஆமென். Hallelujah, amen, hallelujah. Amen, hallelujah. Amen, hallelujah. ஹalleluya. அமர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். So we are closing one more month. Next Saturday வரும்பொழுது இன்னொரு புது மாதத்துக்குள்ளே நம்ம நுழைந்திருப்போம். ஒரு எத்தனையோ பேருக்கு இந்த blessing நம்ம மறந்துடுறோம்.
we forget what God has done. ஏதோ ஒன்று ரெண்டு காரியங்கள் நடக்கலை, அதனால் நம்ம இன்றைக்கி சோர்ந்து போயிருக்கிறோம். அந்த ஒன்று ரெண்டு காரியங்கள் நடக்காதுன்னு கிடையாது. இட்ஸ் நாட் தட் இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் அட் ஆல், பட் மேபி காட்ஸ் டைம் அண்ட் ஆர் டைம் டிட் நாட் ரியலி மேட்ச். ரெண்டும் ஒன்றா கோர்வையாய் அது ஒன்றாய் வரல, அவ்வளோதான். பட் காட் இஸ் டெஃபினெட்லி மைண்ட்ஃபுல். நமக்கு எந்த காரியத்தை இந்த 2025 நடக்கணுமோ, at the right time, at the right point of time, God will ensure that it happens to you. ஆனால் நம்ம அதுக்குள்ளே சோர்ந்து போயிடுறோம். சிலர் ஒரு வேளை ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறோம். இன்றைக்கி திரும்பி பார்க்கும் பொழுது இந்த 10 மாதத்தை கர்த்தர் நடத்தினாரே, எத்தனையோ பெரிய ஆட்கள், எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்கள், பதவியில் இருந்தவங்க அவர்கள் சாகடிக்கப்பட்டார்கள், அவர்கள் மரித்து போனார்கள். எத்தனையோ பேர் இன்றைக்கு ஒருவேளை they looking at the past and they're saying God has been good to us அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி நாம் சில நேரங்களில் மறந்துடும். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருப்போம்னு சொன்னால், இன்றைக்கி I'm sure God will speak to all of us. If you have a question, how do I change my life? What do I do to inherit the blessings? நான் என்ன செய்தால் என் வாழ்க்கையில் இந்த கடைசி 2 மாதம் எனக்கு சாத்தியமாய், எனக்கு சாதகமாய், எனக்கு ப்ராஸ்பரஸாய் என் வாழ்க்கையில் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி மற்றவங்க அதை புரிந்து கொள்ளும்படி வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வியோடு ஜபத்தோடு வந்திருப்பீங்கன்னு சொன்னால், தி ஆன்சர் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு கம் அவர் வே. ஆகையால் ஒரு தெரிந்த பாடல் எங்களுடைய கேனன் ஃபஸ்ட்டு வால்யூமில் we did this song. It is a very nice song. I like this song. But the CDO, இப்போ CD பிளேயரே இல்லை, CDஸும் காணோம். But still somewhere in the YouTube I think it should be there. But this is a very familiar song. So let's tell God, this is my prayer. Most of us are like this. பாதை தெரியலையே, I don't know what to do, I don't know where to go, I don't know my tomorrow. எனக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியலைங்க, I'm not sure அப்படின்னு வந்திருப்போம்னு சொன்னால், let us pray, let us have this song as a prayer, and I'm sure God will listen to it and God will answer us. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. சராக வந்து என்னை மீட்டீரே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. கலங்கினேன், நீர் என்னை கண்டீர். பதறினேன், நீர் என்னை பார்த்தீர். கலங்கினேன், நீர் என்னை கண்டீர். பதறினேன், நீர் என்னை பார்த்தீர். கல்வாரியின் அண்டை வந்தேன், பாவம் தீர நான் அழுதேன். கல்வாரியின் அண்டை வந்தேன், பாவம் தீர நான் அழுதேன். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே.
என் காயம் பார்த்திடு என்றீர், உன் காயம் மாறிடும் என்றீர். என் காயம் பார்த்திடு என்றீர், உன் காயம் மாறிடும் என்றீர். நம்பிக்கையோடு நீ வந்தாய், துணையாக நிற்பேனே என்றீர். நம்பிக்கையோடு நீ வந்தாய், துணையாக நிற்பேனே என்றீர். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. இயேசு கிறிஸ்துடைய முதல் அற்புதம் எங்க நடந்ததுன்னு சொல்லி யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க, கானா ஒரு கல்யாணத்துல நடந்தது. ஒரு கல்யாணம் நின்று போயிருக்கோங்க. ஒரு கல்யாணம் சாபட்டேஜ் ஆகும்படி ஒரு சின்ன மனுஷனுடைய கவன குறைவு, அல்லது எல்லாம் பிளான் பண்ணோம், ஏதோ ஒரு இடத்துல இது மிஸ் ஆயிருச்சு. ஆகையால் அந்த கல்யாணம் நின்று போய் அவங்க குடும்பத்திற்கு ஒரு அசிங்கம். வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தடை வந்திருக்கும். ஆனால் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது என்று சொல்லி ஒருவேளை அநேக திருமணங்களில் எல்லா பாஸ்டர்ஸும் இதை தான் நமக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க. அந்த தண்ணீருக்கு திடம் வந்தது, நிறம் வந்தது, ருசி வந்தது, சுவை வந்தது, இப்படி நிறைய அர்த்தங்களை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம அன்றைக்கு ஆண்டவர் பேசினாலும் தேவனுடைய வாழ்க்கையில் அவர் அப்போ தான் ஊழியத்துக்குள்ளே வருகின்றார். அப்போ அந்த முதல் அற்புதமே பிரம்மாண்டமாய் எல்லாருடைய பார்வையிலும் அற்புதமாய் இருந்தது. காரணம் என்னன்னு சொன்னால், அவர்கள் வந்து சாட்சி சொல்கிறாங்க. அந்த அற்புதம் நடந்த பிறகு சாட்சி சொல்கிறாங்க. பொதுவாகவே இவ்விதமான திராட்சை ரசத்தை யாரும் கடைசியில் வைத்திருக்க மாட்டாங்க. நீங்கள் லாஸ்ட் உட்கார்ந்து சாப்பிட்ற கடைசி பந்தி வரைக்கும் வைத்திருக்கிறீங்களே, திஸ் ஹஸ் நெவர் பீன் சீன் பிஃபோர் என்று சொல்லி அவர்கள் முதல் நடந்த அந்த அற்புதத்துக்கு சாட்சியோடு கூட இந்த பேசேஜ் முடிவதை நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துடைய முதல் அற்புதம் நடப்பதற்கு அன்றைக்கு காரணமா இருந்தது என்ன தெரியுமா? வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துடைய தாயார் அன்றைக்கு சுத்தி இருந்த நபர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், அவர் என்ன சொல்லுகின்றாரோ அதை செய் என்று சொல்கின்றார்கள். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணுமா, ஏதோ ஒரு அவமானம் தவிர்க்கப்படணுமா, ஏதோ ஒரு அசிங்கத்திலிருந்து காப்பாற்றப்படணுமா, எங்கேயோ நீ பயப்படுகிறபடி நடக்காமல் போகணுமா, ஏதோ ஒரு காரியத்தில் யோசித்ததுக்கும் வேண்டாத காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு விலகி போகணும் அப்படின்னு நம்ம வந்திருப்போம்னு சொன்னா, அப்போ வேதம் சொல்லுது, அன்றைக்கு அவங்க மதர் சொன்ன ஒரே ஒரு ரகசியம் என்னன்னு சொன்னா, அவர் உனக்கு என்ன சொல்லுகின்றாரோ அதன்படி நீ செய், அவ்வளவுதான். இட் இஸ் நாட் ஜஸ்ட் லிசன் அண்ட் ஒபே என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எங்க பிரச்சனை அப்படின்னா, we are good listeners. நம்ம எல்லாம் நல்லா கேட்கிறோம், சண்டே ஆனா வசனத்தை கேட்கிறோம், அல்லது ஆண்டவர் பேசும் பொழுது தீர்க்க தரிசனங்களை கேட்கிறோம், பைபிள் வாசிக்கும் பொழுது என்னோட ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்லி சத்தத்தை கேட்கிறோம், எல்லாம் கேட்கிறோம். ஆனா அந்த செகண்ட் ஹாஃப்ல எங்கேயோ ஒரு சின்ன தடை வந்துருது. we listen but at times we fail to do what God wants us to do. அங்கதான் நமக்கு பெரிய பிரச்சனைகள் ஆரம்பிக்குது, நம்முடைய வாழ்க்கையில தடைகள் ஆரம்பிக்கின்றது. அப்பொழுது வேதம் சொல்கின்றது, அவர்கள் சொன்னபடி செய்து பொழுது பெரிய அற்புதம் நடந்தது. அப்படி ஆண்டவருடைய சத்தத்தை நாம கேட்க ஆரம்பித்தோம் சொன்னா, வேதம் சொல்லுது சில பெரிய அற்புதங்களை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்திட்டோம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, படிக்க கேட்க போகின்றோம். சரி, வசனம் சொல்லுகின்றது, அவர் உனக்கு சொல்வதை நீ கேட்கும்படி, when you listen and obey what God wants you to listen என்று சொல்லி, when you hearken your hearts to listen to God's voice, அப்ப என்ன நடக்குமா, all these blessings, என்னென்ன ஆசீர்வாதங்களை நான் குறித்து வைத்திருக்கிறேனோ இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து அமர்வது மட்டுமல்ல, it will overtake you என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. எப்பொழுதென்றால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது. அப்ப அந்த உபாகமத்தின் புஸ்தகத்துல 1-2வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ இந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க பழகிக்கொள், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க நீ ஒப்புக்கொள். அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது நீ இந்த ஆசீர்வாதங்களை குறித்து நீ கேட்டுட்டு இருக்கிறல்ல, எந்தெந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் சுற்றி பார்க்கிறியோ அது உன்னை தாண்டி அது உன்னோடு கூட வருவது மட்டுமல்ல, it will be a blessing on you என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18 மற்றும் 20வது வசனத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்கின்றது, if you are willing to obey what God speaks to you, படிக்க கேட்க போகின்றோம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும்,
அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களானால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய்தை சொல்லிற்று. வேதம் சொல்கின்றது, ஆண்டவர் ஒரு குறித்த தேசத்தை பார்த்து சொல்கின்றார், உன் பாவமானது ரத்தாந்தரை சிவப்பா இருக்கின்றது. your sins are like scarlet red என்று சொல்லி, ஒரு டீப் ரெட்டை போல உன் பாவம் பளிச்சுன்னு என் கண் முன்பா இருந்தாலும் அதை நான் பனியை போல மாற்றுகிற தெய்வமா இருக்கிறேன். not about what happened in your life, not about your past. I'm a God who's willing to change. I'm a God who's willing to perform a great thing about your future. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய வசனம் சொல்கின்றது, வா வழக்காடலாம், நான் அதை மாற்றி கொடுக்கிறனா இல்லையா பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், உன் பாவம் மன்னிக்கப்படும் பொழுது என்ன தெரியுமா நடக்கும்? இந்த தேசத்துல என்னென்ன நன்மைகளை நம்ம சுற்றி பார்க்கிறோமோ, யார் யார் குடும்பங்கள்ல யார் யார் வாழ்க்கையில பார்க்கிறோமோ, அந்த தேசத்தினுடைய நன்மைகளை நீ ருசிப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. இஃப் யூ ஆர் willing and obedient, நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மனுஷனாய் மாறுவேன்னு சொன்னா, உன் தேசத்துல மற்றவர்களுக்கு கிடைக்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் உனக்கும் கிடைக்கும். you shall eat the good of the land என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. எரேமியாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கின்றது. படிக்க கேட்போம். என் வாக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். வேதம் சொல்லுது, ஆண்டவராகிய தேவனோ நீ என் சத்தத்தை கேட்கும்படி ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொன்னா, அப்பொழுது உன் வாழ்க்கையில எல்லா விசேஷமான காரியங்கள், நன்மையான காரியங்கள், உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய காரியங்களை நான் உனக்கு செய்து கொடுப்பேன். அப்பொழுது அநேக முறை ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நீ இவ்வளோ லட்சங்கள் எனக்கு கொடு, நீ இவ்வளோ கோடிகள் எனக்கு கொடு, நீ இவ்வளோ காரியங்களை கொடு என்று சொல்லி இன்றைக்கு மனிதர்கள் கேட்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு மனிதர்கள் சிலரை ஒருவேளை துன்புறுத்துறாங்க. இதை செய்தினா உனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர், இதை கொடுத்தினா உனக்கு ஒரு ஆர்டர்ஸ், இதை கொடுத்தினா உனக்கு ஒரு ப்ரமோஷன், இதை கொடுத்தினா நான் உனக்கு ஜாப் பண்ணுவேன். இன்றைக்கு அநேக மனிதர்கள் ஏதோ ஒன்று உலகபூர்வமாய் கேட்டுட்டு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவராகிய தேவனும் மறுபடியும் ஜனங்களோடு பேசுகின்றார். என் சத்தத்தை கேட்டு நீ நடப்பேன்னு சொன்னா, என் சத்தத்தை கேட்டு நீ ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னா, உன் வாழ்க்கை மாறும், உன் தரம் மாறும், உன் சூழ்நிலை மாறும், நினையாத காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்துடைய தாயார் அன்றைக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன் கீழ்ப்படிந்து செய், அவ்வளவுதான், மற்ற எந்த காரியத்தை யோசிக்காது. இன்றைக்கு இந்த லாஸ்ட் 2 months 10 மாசம் நம்ம ஃபெயிலியர் தான். 10 மாசம் நினைத்த காரியம் நடக்கல. 10 மாசம் நாம போட்ட கணக்கெல்லாம் தோத்து போச்சு. இன்றைக்கு ஒருவேளை we are smiling on the outside but we are a broken pot to the inside. ஒருவேளை இன்றைக்கு ஒரு உடைந்த பாத்திரமாய் உள்ளுக்குள்ளாய் காணப்படுகிறோம். எங்கேயோ ஒரு இடத்துல சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. இந்த ஒரு உள்ளத்துக்குள்ளாய் ஓடுற ஒரு வருத்தம் அல்லது ஏதோ ஒரு காயத்து நிமித்தம் நம்மை சுற்றி இருக்கிறவர்களை காயப்படுத்திட்டு இருக்கிறோம். Maybe we don't realize that we are hurting somebody. We don't even know that we are hurting somebody who loves us without a reason or cause. We are hurting all those people because we are hurt inside. நம்ம போட்ட கணக்கு நடக்கல, நம்ம போட்ட திட்டம் நடக்கல, நம்ம யோசித்த காரியங்கள் கண் முன்பாய் வரல, எங்கேயோ ஒரு காரியம் குறையோடு இருப்பதனால இன்றைக்கு என்ன செய்துட்டு இருக்கிறோம்னா, நல்ல மனிதர்கள், நல்ல உறவுகள், நல்ல காரியங்களையும் கூட இழந்துட்டு இருக்கிறோம் அல்லது சேதப்படுத்திட்டு இருக்கிறோம். அப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஆண்டவருடைய சத்தத்தை கேளு, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி. இன்றைக்கு அப்படி கேட்டு கீழ்ப்படிந்த சில மனிதர்களை நம்மோடு கூட இன்றைக்கு ஆண்டவர் பேசட்டும். அதன்படி நாம் இன்றைக்கு செய்ய ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கும் சில காரியங்களை கர்த்தர் செய்வார். வேதம் சொல்லுது, ஆதியாகமத்தின் புத்தகத்துல திடீர் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு மனிதனோடு பேசுகின்றார். நோவான்ற ஒரு மனிதனோடு பேசுகின்றார். அப்பொழுது ஆண்டவர் இந்த மனிதனுக்கு இதுக்கு முன்பாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டதா இந்த மனிதனுக்கு ஒரு நாளும் பழக்கம் கிடையாது. ஆண்டவர் அந்த மனிதனை பார்க்கின்ற அந்த உலகத்துல ஒரு உத்தமமான மனிதன். அன்றைக்கு ஆண்டவர் நினைத்திருந்தா, நாங்க எல்லாம் ஃபேமிலியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம் பிரதர். அப்படியா ஜெபம் பண்ணும் பொழுது கடவுள் எங்களுக்குள்ளாய் ஒரு வெளிச்சமாய் வந்தார். இன்றைக்கு இதெல்லாம் நம்ம டிவியில கேட்கிறோம். அப்படியே ஆண்டவர் பிரத்யட்சமா எங்களுக்கு முன்பாய் காட்சி கொடுத்தார். இதெல்லாம் பிரம்மாண்டமா இருக்குது, இதெல்லாம் பாவியாகி எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க, இதெல்லாம் ரொம்ப டிவைனா இருக்குது என்று சொல்லி சில நேரங்கள் அதை கேட்கும் பொழுது நம்முடைய தரம் எங்கேயோ கீழே இருக்குது என்று சொல்லி நம்மை நாமே காயப்படுத்திட்டு அல்லது நம்மை நாமே சிறுமைப்படுத்திட்டு இந்த காலங்கள் நமக்கு தெரியும். வேதம் சொல்லுது, இந்த மனிதனுக்கு எந்த விதமான பிரம்மாண்டமும் கிடையாது, அனிமேஷனும் கிடையாது. ஆண்டவருடைய சத்தம் சொல்லுது, இந்த மனுஷன் தனியா இருக்கும் பொழுது, ஏன் அவங்க எல்லாம் 8 பேரை ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது கர்த்தர் பேசி இருக்கலாமே, அல்லது இவங்க 8 பேரை ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் அனுப்பி பேசி இருக்கலாமே, அல்லது 8 பேரை ஒன்றா இருக்கும் பொழுது கடவுள் அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமாய் இந்த சின்ன சர்ச்சுக்கு எவ்வளவு ஆம்பிளிஃபைட் ஸ்பீக்கர்ஸ் வைத்து நம்ம பிரசங்கம் பண்றோம். அப்பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய பிரம்மாண்ட குரலோடு கூட அந்த 8 பேரோடு பேசியிருந்தா ப்ராப்பர் கோஆர்டினேஷன் இருந்திருக்கும். அன்றைக்கு யாருக்காவது கொஞ்சம் சோம்பேறித்தனம், கொஞ்சம் தூக்கம் வருது, கொஞ்சம் வேலை செய்ய பிடிக்கலன்னா கூட
ஐயோ ஆண்டவர் எல்லாரோடையும் பேசினார். அல்லது அவங்க ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லுவாங்க, நீ தானே இருந்த கடவுள் பேசும் பொழுது. nobody was there, not the 7 were missing. இந்த 7 பேரை ஆண்டவர் கண்டுக்கவே இல்லை. ஒரே ஒரு மனிதன் அந்த குடும்பத்தில் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த ஒரு மனிதனோடு கூட ஆண்டவர் பேசுகின்றார், எனக்காய் ஒரு பேழை கட்டு. நான் இன்றைக்கு உனக்கு சொல்றேன், ஒரு பேழை கட்டு என்று சொல்லி ஆண்டவர் பேசுகின்றார். இன்றைக்கு அதே போல தான், don't expect your family members to listen to what God is speaking to you. They will not have a clue about what God is instructing you, what God is promising you, what God is talking to you. இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்னா, எல்லாரோட ஆண்டவர் பேசணும். ஒருவேளை பேசுவது கிடையாது. somewhere you are somebody whom God has chosen in your family. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஏன் ஆண்டவர் அவங்களோட பேச மாட்டார், கடைசி வரைக்கும் பேச மாட்டார். you would be the only person who will be listening to the voice of God. இன்றைக்கு ஒருவேளை இன்றைக்கு சில protocols அப்படின்னு உண்டு. இன்றைக்கு ஒரு ஆபீஸ் போனீங்கன்னா கூட அந்த மேனேஜரோ அந்த ப்ராஜெக்ட் ஹெட்டோ இல்லாட்டி அந்த டீம் லீடரோ கண்டவங்களோட எல்லாம் பேச மாட்டாங்க. யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு அவர்களுக்கு சொல்லுவாங்க, இதுதான்ப்பா ப்ராஜெக்ட், இதுதான்ப்பா டெலிவரபிள், இதுதான் கிளையண்ட்னுடைய ரிக்வயர்மெண்ட், இதுதான் நம்முடைய டெட்லைன், இதுதான் நம்முடைய ஃபர்ஸ்ட் ட்ரையல் ரன் என்று சொல்லி அந்த இடத்துல இருக்கிற எல்லாரோடையும் பேச மாட்டாங்க. ஆண்டவராகிய தேவனோ அதே போல தான். இன்றைக்கு God will choose one person in your family and God might want to reveal something about the next 2 months in the family. அப்போ அந்த டீம் லீடர் என்ன தெரியுமா செய்வாரு, அவர்கள் வந்து எல்லாரோடு கூட கோஆர்டினேட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை முடிக்கும் பொழுது somewhere they will see a great thing happening. இன்றைக்கு மிஸ் பாயிண்ட் எங்க தெரியுமா, நாம சில மொரட்டாட்டம் பிடிக்கிறவங்களோடு கூட சில காரியங்கள் இருக்கும். you ask some managers, there are good managers working in a very big company. இன்றைக்கு இந்த டாப் இந்தியானுடைய டாப் 2-3 கம்பெனிஸ்ல மேனேஜர்ஸா இருக்கிறவங்க, ஒருவேளை they are good friends, good brothers to me in the same church. அவங்களோட கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த நாட்களை ரொம்ப மோசமா இருக்குது. நான் வேலைக்கு செய்யும் பொழுதுதான் என் பாஸுக்கு கீழ்ப்படிவேன், பயப்படுவேன் வேலைன்னு சொன்னா. இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லி அதை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் பயந்துட்டு இருக்கிறேன். இன்றைக்கு I'm not able to demand, I'm not able to use harsh words, I'm not even able to raise my voice to these boys and girls who are joining now. They are not at all tolerant. It is very difficult. ஒரு உலகபூர்வமான வேலையிலேயே அவ்வளோ மொரட்டாட்டம் பிடிப்பாங்கன்னு சொன்னா, அப்போ வீட்டுக்குள்ள இன்னும் உரிமை 20 வருஷங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்களே, 15 வருஷங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க, 30 வருஷங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்க ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு தெரியும், வீக்னஸ் தெரியும், உங்களுடைய சின்ஸ் தெரியும், உங்களுடைய பிளஸஸ் தெரியும், உங்களுடைய மைனஸஸ் தெரியும். எல்லாம் தெரிந்தவங்க சில நேரங்கள் அவர்களை காட்டிலும் மோசமாய் நடத்துவார்கள். ஆனா வேதம் சொல்லுது, இந்த நோவாவோடு கூட ஆண்டவர் பேசும் பொழுது நோவாவை கூப்பிட்டு சொல்லுகின்றார், கோஃபர் வுட் என்று சொல்லி ஒரு வுட்டை கத்த சொல்லுகின்றார். நோவா ஒரு பேழை கட்டு, கோஃபர் மரத்துல இந்த பேழை கட்டு. அந்த கோஃபர் மரத்தை நீ தேர்ந்தெடுத்த பிறகு அந்த பேழைக்குள்ளாய் பிச், அந்த பேழைக்குள்ளாய் இந்த கீழை பூஸ் என்று சொல்லி கத்தர் பேசுகின்றார். பிரியமானே, பைபிள் முழுவதுமாய் நீங்க தேடி பார்த்தாலும், எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எந்த ஒரு சாஃப்ட்வேர் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தாலும், இந்த கோஃபர் வுட்டை இதுக்கு முன்னாடி யாராவது பயன்படுத்தி இருக்கிறாங்களா? ஒருத்தர் பயன்படுத்தினதில்லை. சரி போனா போதுங்க, இந்த பிச்சு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மோசஸ்னுடைய தாயார் அந்த பாஸ்கெட்டை உள்ள விடும் பொழுது அதுல பிச்சை தடவி அதுல இந்த கீழை பூசி தன் குழந்தையை உள்ள வைத்து அந்த நைல் நதியில விட்டாங்க. ஓகே, கீழ் இஸ் சம்திங், அது ஒரு வாட்டர் ப்ரூஃபா மாறும், அது ஒரு சீலண்டா மாறும். எங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்க, we have seen this one more time in the book of Exodus. ஆனா அந்த கோஃபர் வுட்டை இந்த பைபிள் முழுவதுமாய் தேடி பார்த்தாலும் இதற்கு முன்னாடியும் ஒருத்தரும் பயன்படுத்தல. ஆண்டவராகிய தேவன் பேசவே இல்லை. இதற்கு பின்னாடி கடைசியில வெளிப்படுத்தலின் புத்தகம் கடைசி வசனம் வரைக்கும் ஆமென் என்று முடியுது. அந்த வசனம் வரைக்கும் இந்த கோஃபர் வுட்டை இதுக்கு பின்னாடியும் ஒருவரும் பயன்படுத்தல. ஒரு முறை கூட கர்த்தர் சொல்லவே கிடையாது. அப்போ இந்த மனிதனுக்கு ஆண்டவராகிய தேவனோ பிரத்யட்சமாய் ஒரு பிளானை கொடுக்கின்றார். இட் இஸ் நாட் சம்திங், ஏன்பா எல்லாரும் யூஸ் பண்றதை யூஸ் பண்ணுப்பா, எங்க எப்படிங்க வருது, ஒரு ஊபரை பிடிங்க, ஒரு மெட்ரோ பிடிங்க, எல்லாரும் வருவது போல வாங்க என்று சொல்வதை போல கிடையாது. God has a particular way to instruct you. ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கின்றார். அன்றைக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தா ஒரு பேழை கட்டு என்று சொல்லியிருந்தா, அல்லது ஒரு மரத்துல பேழை கட்டு என்று சொன்னா, ஏதாவது ஒரு மரத்தை, ஏதோ ஒரு பூச மரத்தையோ இல்லாட்டி ஒரு நீம் ட்ரீயோ ஒரு வேப்ப மரத்தையோ அல்லது ஏதோ ஒரு டீ குடியோ பயன்படுத்தி இருந்தா நல்ல அழகா போட்டை கட்டி இருப்பார், நல்ல அழகா பிரம்மாண்டமா கட்டி இருப்பாரு. ஆனா மிதந்திருக்குமா தெரியாது, முழுகி இருக்கலாம், அல்லது அத்தனை பேருடைய பாரத்தை சுமந்திருக்குமா தெரியாது, அது ஒன்றுமில்லாமல் போயிருக்கலாம். அன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனா இருக்கிற ஆண்டவரே, கோஃபர் வுட் எங்க இருக்கும்? ஆண்டவர் அன்றைக்கு கோஃபர் வுட்டை குறித்து பேசுவார் என்றால், அப்போ எங்கேயோ கர்த்தருடைய பார்வையில் அந்த கோஃபர் வுட் இருந்திருக்கின்றது. ஆண்டவராகிய தேவனுடைய பார்வையில் அத்தனை பெரிய பேழை ரூம்ஸை கட்டுவதற்கு, அத்தனை பெரிய மிருகங்களை தாங்குவதற்கு, அத்தனை அறைகள், அத்தனை சாப்பாடு பொருட்கள் ஒரு வருஷத்துக்கு மேலாய் தாங்குவதற்கு தேவையான அந்த கோஃபர் வுட்டை எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தருடைய பார்வையில பார்த்துட்டார். பார்த்ததுனால தான் ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா சொல்றார், உலகத்தில் இல்லாதது கண்டுபிடிக்க சொல்லல. ஆண்டவர் இவர் ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனாவோ அல்லது ஒரு மர்ஃபியாவோ அல்லது ஏதோ ஒரு புதிய மனுஷனாய் கண்டுபிடிப்பா, சயின்டிஸ்டா மாறு, நீயே இது இன்வென்ட் பண்ணு என்று சொல்லி ரைட் பிரதர்ஸ் ஆண்டவர் மாற சொல்லல. அந்த மனிதனுக்கு எங்கேயோ ஒன்று இருக்கிற ஒன்றை கர்த்தர் பேசுகின்றார். All that this man had to do is trust God.
ஆண்டவரே நீர் பேசுகிறீர் என்றால் எங்கேயோ ஒரு இடத்துல என் ஆசீர்வாதம் உண்டு, எந்தோ ஒரு இடத்துல எனக்குரிய காரியங்கள் உண்டு. ஆல் தட் ஐ ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் டு ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. அன்றைக்கு அந்த கோஃபர் உட்டை யாரோ சொல்லி கொடுத்துருப்பாங்களா தெரியாது, கர்த்தருடைய ஆலோசனையின்படி தேடி இருப்பார். அந்த கோஃபர் உட்டை பார்த்த பிறகு அந்த பேழை கட்டுகின்றார். அந்த பேழையை முடித்து எல்லாரும், அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஏறுகின்றார்கள். அந்த பேழை காப்பாற்றப்படுகின்றது. பிரியமானவர்களே, முதல் காரியம், there will be an instruction from God even as we are ready to close this month. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நீர் என்ன பேசுகிறீர்? என் வாழ்க்கையில் இந்த குறித்த காரியத்தில் நான் முழுகி போகக்கூடாது, நான் ஒரு நாள் அசிங்கப்பட்டு போகக்கூடாது. எல்லாரும் என்னை பார்க்கிறாங்க. ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் கோயிங் டு கோ ஆன் ஃபார் எவர். இந்த ஜேர்னி நல்லா முடிகிறதா என் மனசில் தோணலை. எங்கேயோ ஒரு இடத்துல பிசாசனுடைய காரியங்கள் என் குடும்பத்திற்கு விரோதமாய், என் உறவுகளுக்கு விரோதமாய், என் சமாதானத்துக்கு விரோதமாய் வருது. ஐ டோன்ட் வாண்ட் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு கோஃபர் உட்டை போல அன்றைக்கு அந்த சிலுவை மரத்தை ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார். God will show you the cross, God will show you the wood that he was hanging on, and God will show you the ways that he followed and been obedient to the voice of God. ஆண்டவர் நமக்கும் காண்பிப்பார். அந்த வசனத்தை கேட்டு, சத்தியத்தை கேட்டு, அந்த வார்த்தையை கேட்டு நம்ம நடக்கும் பொழுது எந்த இடத்துல நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க where is it என்று யோசிக்கும் பொழுது God will have it somewhere stored in your life. ஒருவேளை we have no liars in our, maybe we have many liars in our families, many liars in my relatives, many people. ஒருவேளை இன்னைக்கு உலகபூர்வமாய் சொல்லும் பொழுது நிறைய பேர் இருக்கலாம், சும்மா பேசலாம், ஆனா லாயர்ஸ் யாருமே கிடையாது. எங்க ஃபேமிலியிலே லாயர் ப்ரொஃபஷனே யாருமே கிடையாது. nobody is there as a lawyer. ஒருவேளை இதற்கு பின்பு maybe my grandchildren, maybe their children, if God's coming is going to tarry, maybe we'll have few more lawyers. But the first lawyer னு போகும் பொழுது we did not have a clue. அவன் முடிக்க பிறகு we did not have a clue what should be done. அதற்கு பின்பு ஒருவேளை பிஜி முடிச்ச பிறகு he came back, ஜூலை வந்த உடனே ரொம்ப சோம்பேறித்தனத்துக்குள்ள போயிடக்கூடாது. இப்படியா வீட்டில் இருந்து he should not get into laziness. ஏதோ ஒரு ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு சீனியர் கிட்ட போய் ஜாஷுவா ஜாயின். அப்படியே ஜாயின் பண்ண பிறகு எனக்கு மனசுல சமாதானம் இல்லை. ஐ வாஸ் ஆல்வேஸ் ஆஸ்கிங் God, Lord, he is one product that is definitely going to be useful. He is going to be a winning horse. I don't want this winning horse to be மெரினா பீச்ல இது பெரிய பெரிய ரேஸ் குதிரை, இது ஸ்டாலியன் குதிரைகளை மெரினா பீச்ல 50க்கும் 100க்கும் குதிரை மேல ஏறி முதுகு மேல ஏறி சவாரி பண்றதுக்கு எனக்கு யூஸ் பண்ண பிடிக்கல. This has to run before all the great people of this world. இந்த ஸ்டாலியன் குதிரைகளை எங்க தெரியுமா இருக்கும்? அது நம்முடைய கண் பார்வையிலே இருக்கு. அது தூரமாய் மறைக்கப்பட்டிருக்கும், அது எங்கேயோ ஒளித்து வைக்கப்பட்டிருக்கும். அது சரியான நாட்களுக்கு கொண்டு வருவாங்க, அது ஓடி ஜெயிக்கும். அப்படிப்பட்ட சிலரை நம்முடைய குடும்பங்கள்ல ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம தான் அவங்களுடைய பொட்டன்ஷியல் பார்க்காம இருக்கிறோம் அல்லது அதற்காக ஜெபிக்காம இருக்கும். அப்ப இந்த ஸ்டாலியன் ஹார்ஸ் என்ன செய்யணும்? மெரினா பீச்ல, மகாபலிபுரம் பீச்ல வைக்க கூடாது. இதை சரியான இடத்துல he joined his job. ஃபர்ஸ்ட் மந்த் salary வந்தாச்சு, செகண்ட் மந்த் salary வந்தாச்சு. ஒரு பெரிய கேஸ அழகா எடுத்து ஜாஷுவா அவங்க டீமோ அதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கி 3வது நாள் வெள்ளிக்கிழமை போறாங்க, ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க. மண்டே அந்த வீடை ஜப்தி செய்யும்படி அநியாயமாய் ஒரு தப்பு செய்து அதை காரியங்களை பொல்யூட் பண்ணிட்டான். அப்போ as a young team they go get a stay ஆர்டர்லாம் வாங்கிட்டாங்க. ஒரே சந்தோஷம். as parents first case, oh it is good, he is able to rescue. ஒரு 93 வயது MCC ப்ரொஃபசர் அவங்களுடைய மனைவியும் காப்பாற்றும்படி இந்த சின்ன பையனை அவனுடைய டீம் யூஸ் பண்ணாங்க. we are very happy about. ஆனா மனசு கேட்கல. somewhere there is something that God has to do, something God has to do. அப்பொழுது ஆண்டவர் கிருபையாய் ஒருவேளை நம்முடைய சர்ச்சில் இருக்கிற ஆண்டியினுடைய சன்னுடைய ஃப்ரெண்டு மூலியமாய் God is directing. அப்போ அந்த தம்பி அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு, நீங்க இந்த இடத்துல உங்க பையனை சேருங்க, send him to this place. அப்போ யோசிக்கிறோம், எப்படி செய்யறது? 1 மாசம் 2 மாசம் ஒருவேளை உண்மையை கேட்ட பிறகும் nobody was there, nobody gave us the route map where how to go அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கும் பொழுது, ஆனா அந்த 2 மாசமும் ஜெபம் பண்ணோம். அந்த 2 மாசமும் கோஃபரோடு ஆண்டவர் பேசிட்டார். ஆண்டவராகிய தேவனோ நாம ஜெபம் பண்ணும் பொழுது சில மனிதர்களை வைத்து where this young boy has to go, we did not have a lawyer, but where this young boy has to go, ஆண்டவர் அந்த கோஃபரோட சொல்லிட்டார். வீட்டுக்குள்ளேயே ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நீர் அந்த கோஃபரோட சொல்லிட்டீங்க, நீங்க அந்த ஆளை சொல்லிட்டீங்க, நீங்க இந்த ஆபீஸை சொல்லிட்டீங்க, என் மகனை தேடி வீட்டுக்குள்ள நாங்க இருந்தா கூட அழகா வீட்டுக்குள்ள வந்து எங்களை கூட்டிட்டு போவாங்க. ஒரு நாள் நடக்க. அப்ப அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சோம், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். ஜாஷுவோட பேசும்போது, no please don't disturb me, I just joined this office, another 6 months more, after that only I think I should come out அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை சொல்றான். ஆனா அத்தனை மாதங்களும் நானும் மீராவும் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே இவனுடைய வாழ்க்கையில he should be trained under nice people, he should get into the nice office அப்படின்னு யோசிக்கும் பொழுது கடைசியா ஒரு நைட் when me and Joshua are driving back, அப்போ he tells me, daddy you can speak to that person, நீங்க அந்த நபரோடு பேசுங்க. God started speaking to him. அதற்கு அப்புறம் 1 மாசம் ஆச்சு. ஏன்னா ஜாஷுவா சொல்லியாச்சு அந்த நபரோடு பேச முடியாது. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி கடைசியாய் தீபாவளி அன்னைக்கு உலகமே அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்குது. அன்றைக்கு சென்று ஒரு மண்டே அன்றைக்கு போய் ப்ரேயர்
ப்ரேயர்ஃபுல்லாக ஒரு ரிக்வெஸ்ட்டை கொடுக்குறேன், சொல்கிறேன். த அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியா தேசத்தினுடைய எல்லா கவர்மெண்ட் கேஸஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் கேஸஸ் எல்லாம் இந்த சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ஆஃபீஸ் தான் வரும். அப்போ இந்த அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியானுடைய ஆஃபீஸில் அவருடைய ஃபைலிங் ஆஃபீஸ் வேணாம், அந்த மனிதருடைய அந்த கவர்மெண்ட் போஸ்டிங்கில், கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஜாஷுவா வாண்ட்ஸ் டு கோ அண்ட் லேர்ன், ஹி வாண்ட்ஸ் டு கோ அண்ட் ஜாயின் அப்படின்னு பொழுது வித்தின் ஃபியூ மினிட்ஸ் அழகாய் காரியங்கள் நடக்குது. அழகாய் காரியங்கள் ஒவ்வொன்றாய் நடந்து மண்டே போயிட்டு அந்த ரிக்வெஸ்ட் வைக்கிறோம். டியூஸ்டே மார்னிங் 10 மணிக்கு ஹி கோஸ் டு த ஏஎஸ்ஜிஸ் ஆஃபீஸ் அண்ட் he joins, and till this day அழகாய் அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறோம். யோசித்து பார்க்கும்பொழுது அந்த கோஃபர் உட்டை 3 மாதம் முன்னாடி ஆண்டவர் பேசுகிறார். 3 மாதம் முன்னாடி ஒரு யங் லாயர் சொல்கிறாரு, இதுதான் பெஸ்ட், ஐ எம் சீயிங் யுவர் சன், ஐ எம் லிசனிங் டு வாட் யூ சே, திஸ் இஸ் த கோஃபர் வுட், இந்த வுட்டு மிதக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வுட்டு எங்கே கிடைக்கும், அந்த வுட்டு எப்படி கிடைக்கும், இது எங்கே நடக்கும்னு சொல்லி ஒரு க்ளூவும் கிடையாது. யார்கிட்ட பேசினாலும் பயம், ஒருவேளை சிலர் தடுத்துருவாங்க, சிலர் பொறாமப்படுவாங்க, இவன் பாஸ்டர் பையனுக்கு ஏஎஸ்ஜி ஆஃபீஸா, ஒருவேளை சிலர் தடுத்துருவாங்க, சிலர் கெடுத்துருவாங்க, ஒரு பக்கம் இப்படியாய் குழப்பம். ஆனால் ஒன்றை செய்தோம், ஆண்டவரே நீங்கள் இந்த கோஃபர் வுட்டை காமிக்கிறீங்க, நீங்கள் இந்த காரியம் மிதக்கும்னு சொல்கிறீங்க, இந்த காரியத்துக்கு வழி உண்டாக்கித்தாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் முதல் காரியம் ஆண்டவர்கிட்ட கேட்போம். நம்ம பாதை தெரியாததான் இருக்கணும். We don't know what we need to do. We don't even know what our children are going to grow up into. We don't know what is going to be their future. இன்றைக்கு எல்லா பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற ஒரே ஒரு காரியம், என்ன எங்கள் பிள்ளைங்க ஆக போகிறாங்க, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, எங்களுடைய முதிர்காலம் எப்படி இருக்க போகுது, எங்களுடைய ஓல்டேஜ் எப்படி இருக்க போகுது, எங்களுடைய லாஸ்ட் டேஸ் எப்படி இருக்க போகுது, நமக்கு ஒரு க்ளூவும் இல்லாமல் இருக்கிறோம். நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் எல்லாம் ஸ்மூத்தாக போவோம். There will be suddenlies in our life. Suddenly something will go wrong. Suddenlies, இந்த suddenlies தான் we are not prepared. அப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, there was a suddenly that God knew. அந்த suddenly முன்னாடியே இந்த மனிதனை ப்ரிப்பேர் பண்றார். நோவாவுக்கு இது suddenly கிடையாதுங்க. அந்த flood நோவாவுக்கு suddenly கிடையாது. நோவாவுக்குலாம் தெரியுமேங்க, எங்க மழை வருது தெரியுமேங்க, முழுகுறது தெரியுங்க, பெரிய புயலுங்க, நாட்கள் கணக்கா மழை வருது தெரியுங்க, எல்லாம் தெரியுங்க. எப்படிங்க தெரியும்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க பழகுனேன், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். ஒரு நாள் இந்த ஆண்டவர் என் கூட பேசினார், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். முன்னாடியே ஆண்டவர் பேசினாரு, ஒரு பெரிய ஆபத்து வரும், ஒரு பெரிய பிரச்சனை வரும், ஒரு பெரிய காரியம் வரும், உன்னை காப்பாற்றிக்கொள், உன் குடும்பத்தை காப்பாற்றிக்கொள். அப்போ முதல் காரியம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பது நிமித்தம் கோடி நன்மைகள், கோடி ஆசீர்வாதங்கள். ரெண்டாவது காரியம், முதல் காரியம், ஆண்டவர் நம்மோடு நேராக பேசுவார். there will be not a big voice like this. நம்முடைய மனசுல திருப்பி ஆண்டவர் பேசுவார். நமக்கு ஆண்டவர் மறுபடியுமாய் பேசுவார். ஒரு கொரியர் வந்ததுன்னா கூட ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ணுவாங்க, ரெண்டாவது அட்டம் பண்ணுவாங்க, அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஏங்க நாங்கள் திருப்பி வரோம், அட்ரஸ் மாறிடுச்சா, இல்லை பக்கத்து வீட்டில் கொடுங்க, எதிர் வீட்டில் கொடுங்க, பக்கத்தில் கடையில் கொடுங்க. ஏதோ ஒரு சின்ன கவரே அவங்க திருப்பி அனுப்ப, எங்க இட்ஸ் லாங் ப்ராசஸ், உங்கள் பேருக்கு வந்துருச்சுங்க இந்த பார்சல், உங்கள் பேருக்கு வந்துருச்சுங்க, we will make a re-attempt என்று வரும். அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன தெரியுமா செய்வார்? ஆண்டவர் பேசும் பொழுது மறுபடியும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளாய் பேசுவார். there will be a still small voice that you will be listening and you will know that that is the voice of God. ரெண்டாவது வேதம் சொல்கின்றது யார் மூலியமா எப்படிலாம் ஆண்டவர் பேசுவார் என்றால், நாகமான் என்னும் ஒரு மனிதன், அந்த மனிதன் வெளியில போகும் பொழுது நல்ல சூப்பர் பிரம்மாண்டமா யூனிஃபார்ம் போட்டுட்டு போவார். அந்த பிரம்மாண்டமா யூனிஃபார்ம் போட்டுட்டு போன மனிதனுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் இருந்தது, யாருனாலையும் சால்வ் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளம். இப்பொழுது நீங்க சும்மா நியூஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, டிஜிபி ஒரு ஊரினுடைய டிஜிபி சொல்றார், டிஜிபினா எல்லாரும் நடுங்குவாங்க, படையன் நடுங்கணும். அவர் சொல்றார், மாவோயிஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க, இந்த ஊர்ல இருக்க மாவோயிஸ்ட் எல்லாம் நான் அழிச்சிருவேன், ஒழிச்சிருவேன், ஒன்றும் இல்லாம பண்ணிடுவேன், ஆனா என் மகனை என்னால் சமாளிக்க முடியல. ஐ எம் ஏபிள் டு கண்ட்ரோல் த மாவோயிஸ்ட் இன் திஸ் என்டையர் பிளேஸ், பட் ஐம் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் மை சன். அவருடைய மனைவியும் பார்ப்பதுக்கு ஒரு 55 வயசு தான் இருக்கும், நல்ல ட்ரிம்மா, பெருசாக ஒபீஸ்லாம் கிடையாது, நல்லா ட்ரிம்மா ஒரு ஆஃபீஸர் இருக்கிறார். அவருடைய மனைவியை பார்த்தாலும் யங்காக தான் இருக்கிறாங்க. அவங்க 2 பேர் சொல்கிறாங்க, என்னுடைய 18 வயசு பையனை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு உள்ளே போய் படிக்கும் பொழுது, அவன் ட்ரக்குக்கு அடிமையாயிட்டான், அவன் போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டான். என் பையனை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, காப்பாற்ற முடியல, மாவோயிஸ்ட்டை ஒழிச்சிட்டேன், ஆனால் என் பையனை என்னால் மாற்ற முடியல என்று டிஜிபி ஆஃப் அ ஸ்டேட் is now telling his cry to the social media. கதறுகின்றார். பிரியமான வேதம் சொல்லுது, அன்றைக்கும் ஒரு யூனிஃபார்ம்டு பர்சன், வெளியில் எல்லாரும் அவருடைய யூனிஃபார்மை பார்ப்பாங்க, வீட்டுக்குள்ளாய் வந்து அவருடைய யூனிஃபார்ம் மாற்றும் பொழுது அவருடைய உடம்புல இருக்கிற பேச்சஸ், அவருடைய உடம்புல இருக்கிற அந்த ஸ்கின் டிசீஸை எல்லாரும் பார்க்க முடியாது.
அவங்க மனைவிக்கு மட்டும் தெரிந்ததை அடிமையாக இருந்த அந்த சின்ன பொண்ணு பார்க்குறான். அந்த பொண்ணு பார்க்கும் பொழுது அவங்க ஒய்ஃப்கிட்ட போய் சொல்கிறா, ஐயா அம்மா, எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், எங்கள் ஊரில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறான், அந்த ஊழியக்காரர்கிட்ட இந்த மனிதர் போவாருன்னு சொன்னால் இந்த குஷ்டரோகம் மாறும் என்று சொல்லுகின்றார். பெரியம்மாள் யோசித்து பாருங்க, குஷ்டரோகம் அன்றைக்கு இட் வாஸ் ஈவன் ஏர்பார்ன் என்று சொல்லி நினைப்பார்கள். எப்படி கோவிட் டைமில் எல்லாரும் ஒரு மாஸ்கை போட்டாங்களோ, வீட்டுக்குள்ள வெளியில் வந்தால் போலீஸ் அடிப்பாங்க, வீட்டுக்கு வாசலில் மஞ்சள் தண்ணியை தெளித்து ஊற்றுவாங்க, வீட்டுக்குள்ளே வர்ற வெஜிடபிள்ஸை பசி தான் ஆனாலும் கொஞ்ச நேரம் அதை நீங்கள் டர்மரிக் போட்டு சால்ட் வாட்டர் போட்டு கொஞ்ச நேரம் சோக் பண்ணி வைங்க, உடனே சாப்பிட்றாதீங்க. எத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்! ஒரு கண்ணுக்கு தெரியாத கிருமிக்கு மேலாய் அன்றைக்கு ஒரு கிருமி இருந்தது, லெப்ரசி இருந்தது. அந்த லெப்ரசியை யாரும் போயிருக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க மனைவி கூட இந்த ஆள் ரூம்குள்ள இருந்திருந்தார் போயிருப்பாங்களோ இல்லையோ தெரியாது, இந்த ஆள் இருக்கிற இடத்துக்கு போயிருப்பாங்களோ இல்லையோ தெரியும், ஆனா வெளியில மரியாதையோடு இருந்திருப்பாரு. உள்ளுக்குள்ளாய் தனிமை தனிமை தனிமை. He could have been a loner, he could have been a single person, he wouldn't have had anybody even to come and sit next to him and talk to him. நான் என் மனைவியும் ஒருவேளை ஒரு ஊருக்கு போயிருந்தோம், ஹைதராபாத். மினி had organized a Thanksgiving. அப்போ அந்த ஊருக்கு போகும்பொழுது எங்களுக்கு எத்தனையோ வருஷமாய் தெரிந்த, he is also like me, 48 years old. அவருக்கு ஒரு 2 வயசு பையன். நாங்கள் காரில் போகும்போது சொல்லுவாங்க, நான் சொல்லிட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, எங்களுக்கு இந்த டைம்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த ஸ்கூலெல்லாம் நினச்சாலே இன்றைக்கும் நடு ராத்திரி எழும்பி ஸ்கூலை நினச்சா பயமாக இருக்கும், நீ 48 வயசு 2 வயசு பையனை எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னா, ஸ்கூலாவது பரவாயில்ல லேட்டர், நானும் என் மனைவி என்றைக்காவது பக்கத்தில் உட்காந்து பேசலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு டிவியை உட்காந்து பார்க்கலான்னா எங்கே இருப்பான்னு தெரியாது, நேராக வந்துடுவான். வந்து அப்படியே என்னை தள்ளி அவங்க அம்மாவை தள்ளி நடுவில் உட்காந்துருவான். He is so possessive that he will not even allow my wife to come and sit next to me. யோசித்து பார்த்தா 48 இயர்ஸ்ல என்னென்ன சேலஞ்செலாம் பார்க்கணும், என்னென்ன சேலஞ்செலாம் இவன் தாண்டி போகணும். ஒருவேளை யோசிக்கும் பொழுது இட் வாஸ் வெரி வெரி ஸ்ட்ரேஞ்ச் டு வாட் வி வர் லிஸ்னிங் டு தட் டே. இந்த மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு உறவு கூட இல்லை. அன்பாய் வந்து அம்மா உட்காரக்கூடாது, நான் தான் உன் பக்கத்தில் உட்காரணும்னு சொல்லி வந்து பேச பிள்ளைகள் இல்லை. அந்த பையனுக்கு, அந்த ஆளுக்கு தன் மனைவி கூட பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருப்பாங்களா, ஒரு சர்வ் பண்ணியிருப்பாங்களா, மீல் சர்வ் பண்ணியிருப்பாங்களா தெரியாது. பிளேட்டில் போட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், கோவிட் டைமில் கதவு திறந்து பிளேட்டை உள்ள தள்ளின கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அன்றைக்கு இந்த மனிதனுக்கு என்ன சோகம் நடந்ததோ சோர்வு நடந்ததோ தெரியாது. பட் ஸ்டில் ஹி வாஸ் இன் சர்வீஸ். அப்படிப்பட்ட மனிதனுக்கு திறமை ஜாஸ்தி, இந்த மனிதனுக்கு புத்தி ஜாஸ்தி, ஞானம் ஜாஸ்தியாக இருந்திருக்கும், தைரியம் ஜாஸ்தியாக இருந்திருக்கும், வேகம் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். இந்த மனிதனை சர்வீஸில் வைத்தாங்க. பட் நோபடி கேன் கியூர் ஹிம். அப்போ அந்த சின்ன பொண்ணு சொல்கிறா, எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கின்றார், அந்த தீர்க்கதரிசிக்கு போங்க. பிரியமானவர்களே, சில நேரங்களில் சில வாய்ஸஸ் தகுதியே இல்லாதவர்களாக இருப்பாங்க, ரொம்ப சின்ன மனிதர்களாக இருப்பாங்க. அவங்கள நம்ம கேட்கணும்னு அவசியமே இருக்காது. அவங்களுக்கு நம்ம கேட்டு கீழ்ப்படினோன்னு ஒரு நாளும் நீ சொல்லி நான் கேட்கணுமா, நீலாம் என்கிட்ட பேச முடியுமா, நீ என்கிட்ட சொல்கிறதுக்கு தகுதி இல்லை, உனக்கு திறமை இல்லைன்னு சொல்லிட்டு நாம் சிலரை மட்டம் தட்டும்படி சில மனிதர்களை ஒரு வேளை நம்ம பார்க்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, அன்றைக்கு இந்த நாமான் யோசிக்கிற இந்த பொண்ணு ஏதோ ஒரு காரணத்துக்காக என்கிட்ட சொல்கிறான், யாருமே இதை குறித்து பேசினதில்லை, சரி போவோம் என்று சொல்லும் பொழுது லெட்டர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த இடத்துல போயிட்டு போனால் அந்த ஊழியக்கார் வெளியிலேயே வரல. அந்த ஊழியக்கார் வெளியிலே வராதபடி அவர் சொல்லி அனுப்புறாரு, போயிட்டு அந்த சின்ன ஒரு குளத்துல, இட் இஸ் நாட் ஈவன் அ மூவிங் வாட்டர், அந்த சின்ன குட்டையில் போய் அந்த சின்ன ஒரு இடத்துல போயிட்டு அவரை போய் 7 முறை முங்கி எழ சொல்லு என்று சொல்லி, போயா இவனும் இவனுடைய வைத்தியம் என்று சொல்லி அவர் திருப்பிட்டு கோபமாக போயிட்டு, ஒருவேளை போயிட்டு வார் வந்திருக்குமா, என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, இவ்வளோ தூரம் போய் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, என்ன நடந்திருக்கும்னு தெரியாது. அவர் போகும் பொழுது அந்த மனிதனோடு கூட 2 சாதாரண சிப்பாய் இருந்தாங்க. அந்த சிப்பாய் சொல்கிறாங்க, ஐயா ஒருவேளை பெரிய பெரிய பிரம்மாண்டமான நயகரா ஃபால்ஸை போல அல்லது குற்றாலத்தை போல ஏதோ ஒரு பெருசாக சொல்லியிருந்தா பரவாயில்ல, நீங்கள் கீழ்ப்படிந்திருப்பீங்க. ஒருவேளை உங்கள் தகுதிக்கு சின்னது தான், ஒருவேளை உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல, ஆனாலும் கீழ்ப்படிங்களேன், என்ன லாஸ் ஆக போகுது, அது கீழ்ப்படிந்துருவோமே, வை டோன்ட் யூ ஒபே வாட் த மேன் ஆஃப் காட் டோல்ட் யூ என்று சொல்லும் பொழுது அந்த மனிதன் போகிற போக்க திருப்புற, அவருடைய டைரக்ஷனை மாற்றி அவர் மறுபடியும் வந்து அந்த சின்ன மடி பாண்டில் ஒரு முறை முங்குறாரு, பார்த்துருப்பார், 2 முறை முங்குறாரு, பார்த்துருப்பாரு, 6வது முறை முங்கும் பொழுது கூட ஒன்றும் மாறலை. ஆனால் 7வது முறை முங்கி எழும் பொழுது வேதம் சொல்லுது, அந்த மனிதனுடைய ஸ்கின்னோ குழந்தை போல மாறிற்று. பிரியமான, இன்றைக்கு நம்மை சுற்றி சில மனுஷிகளை கத்தர் வைப்பார். சில நேரங்களில் அவருடைய குரல் நீங்கள் இது வரைக்கும் கேட்டிருக்கவே மாட்டீங்க, இது வரைக்கும் அவங்க சொல்லி நீங்கள் எதுவுமே செய்திருக்க மாட்டீங்க, இது வரைக்கும் அவங்க பேசுவாங்க, நீங்கள் அவங்கள மட்டம் தட்டுவீங்க, இல்லாட்டி நீங்கள் அவங்களோட சண்டை போடுவீங்க, நீங்கள் அவங்களோடு கூட ஒன்றும் இல்லாதபடி மேபி யூ ஹவ் pushed him or rubbished her him or you should have just ignored their voice. ஆனால் இன்னைக்கு ஆண்டு நம்மோடு பேசுகிறார். வேதம் சொல்லுது, அன்றைக்கு அந்த சின்ன சாதாரண பெண்ணை வைத்து ஆண்டவர் பேசுகின்றார், why don't you do this
என்று சொல்லுகின்றார். பிரியமான வேதம் சொல்லுது, அத்தனை வருடங்களாய் யாருமே செய்ய முடியாத காரியம். அந்த இடத்துல அந்த மனிதனுடைய கீழ்ப்படிதனால அந்த மனிதனுடைய ஆயுசு கூடியிருக்கும். அந்த மனிதனுக்கு உறவுகள் வந்திருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவரோடு உட்கார்ந்துருப்பாங்க, அவரோடு பேசியிருப்பாங்க, அவரோட சாப்பிட்டுருப்பாங்க, உறவுகள் எல்லாம் கூடி வந்திருக்கும். அவருடைய மனைவியும் ஒருவேளை they could have had children. We don't know what went wrong, we don't know what was the reason for it, but we know definitely the future would have been very pleasant. Past could have been very horrible. The past could have been very disturbing, but the future definitely would have been much more greater, much more pleasant, much more confident. இன்னும் தைரியமாய் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட வெக்கப்பட்டு போயிருக்க மாட்டேன். எல்லாம் ரைட்டுங்க, நான் போஸ்ட் பொசிஷன்ல தான், நான் யூனிஃபார்ம்ல தான் பெரிய ஆளு, எனக்குள்ள வீக்னஸ் இருக்கு, எனக்குள்ள ஒரு நெகட்டிவ் இருக்கு, எனக்குள்ள ஒரு மைனஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தலைகுனிந்து ஒரு ரூமுக்குள்ள தலைகுனிந்து ஒரு மீட்டிங்கை ப்ரெசைட் பண்ணியிருக்க மாட்டாரு. தைரியமாய் சிங்கத்தை போல அந்த அறைக்குள்ளாய் போயிருப்பார். பிரியமான அதே போல இன்றைக்கு the second thing that we want to remember and remind ourselves is there will be people whom God will send into our lives. அந்த மனிதர்கள் கடவுளால் கரெக்டான நேரத்துக்கு அனுப்பப்படுவாங்க. அவங்க சொல்ற ஏதோ ஒரு காஸ்பல், ஏதோ ஒரு காட்லி மெசேஜ் நமக்கு பிரயோஜனமானது, அவசியமானதா இருக்கும். அன்றைக்கு நாமான் அன்றைக்கு அதை கேட்கின்றான். மூன்றாவது காரியம் வேதம் சொல்லுது, there was a man by name Elijah. இந்த எலைஜாவும் ஆகாபும் ஒரு மலை மேலே போயிட்டாங்க. இந்த மலை மேலே போயிட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறாங்க. பல வருஷமாக மழையே கிடையாது. மழை இல்லாத அந்த இடத்துல அப்போ எலைஜா போய் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, போ, உனக்கு தேசத்துக்கு ஒரு பெரிய மழையை நான் அனுப்புகிறேன். அப்போ இந்த மனுஷன் வந்து ஆகாபை பார்த்து சொல்லுகின்றார், ஆகாப் ராஜா, ஐ ஹியர் தி abundance ஆஃப் ரெயின் என்று சொல்லுகின்றார். யோசித்து பாருங்க, இன்னைக்கு கண்ணில் பார்க்கும் போதே நமக்கு கையில் வரட்டும் பிரதர், அப்புறமா நான் சாட்சி சொல்கிறேன், முடியட்டும் பிரதர் இந்த டீலிங், அப்புறமா நான் வந்து நிற்கிறேன் பிரதர், ஃபர்ஸ்ட் இது நடக்கட்டும் பிரதர், அது வரைக்கும் கொஞ்சம் சைலண்டாக வைத்துப்போம். இன்றைக்கு we are not very confident, we are not very happy about people who are around us. ஆனால் எலைஜா என்ன தெரியுமா செய்கிறார்? நேராய் ஆகாபுக்கு வந்து சொல்லுகின்றார், ஐ ஹியர் தி abundance ஆஃப் ரெயின் என்று சொல்ற. எங்கேயோ இருக்கிற மழை கண்ணில் பார்க்கல, ஆனால் மனசில் ஆண்டவர் பேசிட்டார். ஆண்டவர் எப்படி அவருடைய எதிர்காலம் இருக்கும், எப்படி அந்த தேசம் இருக்கும், எப்படி அந்த நாட்கள் மழையினால் நனைய போது, கர்த்தர் அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய வரைபடத்தை கொடுத்துட்டார், ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்துட்டார். அதை நம்பினார் அந்த மனுஷன். ஆகையால் தான் ராஜாவிடத்தில் போய் சொல்லுகின்றார், ஐ ஹியர் தி abundance ஆஃப் ரெயின் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது, அந்த சின்ன மனுஷன் போய் பார்க்குறான். சார் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ஜபம் பண்ணி வேஸ்ட்டு சார். ஒரு அடையாளமும் இல்லை. ரெண்டாவது முறை, மூணாவது முறை, 6 times the servant comes back with a negative report and says, சார் உங்கள் ஜபம் வேஸ்ட்டு சார், உங்கள் ஜபம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சார். ஒரு காலத்தில் நீங்கள் வல்லமையாக இருந்தீங்க, ஒரு காலத்தில் நீங்கள் பவர்ஃபுல்லாக இருந்தீங்க, ஒரு காலத்தில் நீங்கள் வானத்தை ஆப்ரேட் பண்ணீங்க, இப்போ உங்கள் டம்மி ஆயிட்டீங்க, இப்போ இல்லை சார், அந்த அனாயிண்டிங் இல்லை, ஒன்றும் நடக்கல சார், உங்கள் ஜபம் வேஸ்ட், தரையில் விழுந்துருச்சு பாருங்க என்று சொன்னாங்க. ஒருவேளை சில நேரங்களில் நம்மை சோர்வடிக்கும்படி சில காரியங்கள் தள்ளி போகும். சில நேரங்கள் நம்முடைய ஜபம் காலில் கீழே போட்டு மெதிக்கத்தக்கதாய் சில நேரங்கள் நமக்கே அற்பமாய் தோணும். சோர்ந்து போயிடாதீங்க, ஜபம் பண்றது விட்டுறாதீங்க. Till you listen to the promise that God is going to give you, till you listen to what God has promised you and God is assuring you about the next 2 months, don't stop praying. வேதம் சொல்லுது, அந்த மனிதனோ ஜபம் பண்றது நிறுத்தல. அதற்கு பின்பு அந்த ஒரு சத்தத்தை கேட்கிற, சத்தத்தை கேட்ட பிறகு அந்த ராஜா இடத்தில் சொல்றாரு, சீக்கிரமா போயிரு, இல்லைன்னா நான் காதில் கேட்ட மழை, என் இருதயத்தில் தோன்றின மழை உன்னால் வீடு போய் சேர முடியாது. பிரியமானவர்களே, சொன்னதை போலவே ஆண்டவராகிய தேவனோ அவருடைய இருதயத்தில் பார்ப்பதற்கு முன்பாய், பிஃபோர் ஹி ஈவன் சா ஒன் ட்ராப், பிஃபோர் ஹி ஈவன் சா ட்ரிசில், லேசா தூரல் போடுதுங்க. அங்கே மழை வருதா, லேசா தூரல் போடுதுங்க. மேகம் இருட்டிட்டு இருக்குதுங்க, கருகருன்னு இருக்குதுங்க, ஆனால் மழை இல்லை. இன்னைக்கு இப்படித்தான் நம்முடைய சூழ்நிலை இருக்கும். இன்னைக்கு நம்மை பார்த்து கேட்கும் பொழுது, உன் பையன் மாறிட்டானா, உன் பொண்ணு மாறிட்டாளா, உன் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை நின்றுச்சா, உங்கள் வீட்டுக்குள்ள பிரச்சனை போயிருச்சா, கடனெல்லாம் வெளியில் வந்துட்டியா, ஒருவேளை ஒன்றும் நடக்கல, இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன், நான் சாவர வரைக்கும், இதுதான் நம்முடைய வாயிலிருந்து வர ரிப்போர்ட்ஸ். ஆனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லுவோம், when God is assuring you today, tell those people, yes, I'm seeing some changes. ஏதோ ஒரு மாற்றம், நான் ஜபம் பண்ணும் பொழுது என் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கும், நான் ஜபம் பண்ணும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். Let's remember to start speaking to ourselves and it's going to be a wonderful journey. அப்போ மூன்றாவது காரியம், God will speak to us but there will not be any sign. ஒரு சைனும் இருக்காது, ஆனால் மனசுக்குள்ளே தோணும். ஒருவேளை என்னெல்லாம் கேட்பீங்கன்னா, இன்று வரைக்கும் 99% I have gone only by faith, very less by sight. 99.9% கூட வச்சுக்கோங்க. எந்த காரியமோ நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எங்கள் கைகள்லேயும் ஒன்றும் இருக்காது, எங்கள் மனசுலேயும் ஒன்றும் இருக்காது, எங்கள் வீடுகள்லேயும் ஒன்றும் இருக்காது. ஒருவேளை எந்த தைரியமும் இல்லாதபடி ஆரம்பிப்போம். பிளைண்ட் ஃபெய்த் அப்படின்னு சொன்னால் we will tell you, we will teach you. இன்று வரைக்கும் 24 years of faith work,
எப்படி வந்த இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா அவசரப்பட்டணும் அப்படின்னு யோசிச்சா இன்றைக்கு இருக்கிற மெச்சூரிட்டி 21 வருஷம் முன்னாடி இருக்காது, ரைட்டு தான். ஆனால் அன்றைக்கு இவ்விதமான இத்தனை இன்ஸ்டாகிராம்லாம் இருந்தால் சத்தியமாக வந்திருக்கவே மாட்டோம், நிச்சயமாக வந்திருக்க மாட்டோம். எங்களோட சூப்பராக ஒரே ஆள் பாட்டு பாடுறான், டான்ஸ் ஆடுறான், பிரசங்கம் பண்ணுறான், மியூசிக் போடுறான், எல்லாம் பண்ணுறான். நமக்கு ஒன்றே பாட்டு கூட பாதி வர மாட்டேங்குது. ஏதோ ஒரு பிரசங்கம் மட்டும் ஏதோ ஆண்டவர் பேசுகிறாரு, அதை கொண்டு வந்து டெலிவர் பண்ணிடும். இதில் கூட நம்ம பாதி நேரங்களில் மறந்துடுற, பாதி நேரம் நோட்ஸை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை இந்த ஒரே ஒரு கிஃப்ட்டை வச்சுட்டு 24 வருஷம் எப்படி ஓட்டணும்னு சொல்லி திரும்பி பார்த்தா இட் இஸ் அ மிஸ்ட்ரி தான். ஒருவேளை ஆல் தீஸ் இயர்ஸ் ஒன்லி ஒன் திங் தட் ஐ நோ, we have never had many things in our lives. ஒருவேளை சொல்லும் பொழுது சிலர் யோசிப்பாங்க, எப்படி நீங்கள் சொல்கிறது கனெக்டே பண்ண முடியல. Nobody will know all the path that God led us. இந்த 24 years சுற்றி பார்க்கும் பொழுது somebody was asking, முன்ன அந்த வீடியோஸில் இவங்கெல்லாம் இருந்தாங்களே, அந்த வீடியோஸில் இவங்க எங்கே அப்படின்னு பொழுது யோசிச்சு பார்த்தா ஏன் அங்கே போன எங்கே தெரியல. why people did not come back again, we don't know. திரும்பி பார்க்கும் பொழுது we will take care, we will be with you, we will do this ன்னு சொல்லுவாங்க. ஆனால் சொன்னவங்க ஒருவேளை God might take them off, or maybe they might want to be elsewhere, they might just go off. 24 years திரும்பி பார்க்கும் பொழுது maybe when you look at the whole life that God has been with us, எல்லா ஸ்டேஜ்லையும் ஆண்டவர் அழகாய் நடத்தினார். every step of the life, every step ஆண்டவர் முன்னாடி பேசுவார், பயப்படாத பயப்படாத. பிரியமான இன்று வரைக்கும், ஈவன் டு திஸ் டே, ஆல் தட் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ் 99.9% I have not seen blessings. I only pray and listen in my spirit. My wife only listens in her spirit, and she will tell us, don't worry, let's do this. இதை செய்வோம், இதை ஆரம்பிப்போம், இதை திரும்பி ஆரம்பிப்போம், God will bless it. அதே போல தான் அன்னைக்கு எலைஜாவும் செய்தார். அன்றைக்கு அவருடைய இருதயத்தில் யோசிக்கின்றார், ஆண்டவர் நான் மழையினுடைய அபண்டன்ஸை கேட்குறேன், ஒரு பெரிய திரளான மழை கேட்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அதை ஆண்டவர் காண்பிப்பார். கடைசி ஒரு காரியத்தை சொல்லி உங்களோடு நான் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். வேதம் சொல்லுகின்றது, பேதுரு முழுவதும் கஷ்டப்படுகின்றார். வெரி ஃபெமிலியர் இன்சிடென்ட். முழுவதுமாய் கஷ்டப்பட்டு காலையில் பப்ளிக் டிஸ்பிளே காளி வலையை கழுவிட்டு இருக்கிற, ஊருக்கே தெரிஞ்சிருச்சு இவன் ஃபெயிலியர், ஊருக்கே தெரிஞ்சிருச்சு இவன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லார் முன்னாடியும் ஃபெயில் ஆகிட்டு தனி மனுஷனாக நின்னான். சக்ஸஸ் வில் ஹேவ் மெனி ஃபாதர்ஸ் பட் ஃபெயிலியர் வில் பி an orphan, நமக்கு சொல்லியிருக்காங்கல்ல. அதுதான் அன்னைக்கும் சக்ஸஸ். நமக்கு ஊரில் இருக்க எல்லாம் வந்துட்டான் பங்கு போடுறதுக்கு, ஆனால் அழும் பொழுது, ஃபெயிலியராக இருக்கும் பொழுது தனியாய் அன்றைக்கு அவன் அந்த வலையை கழுவிட்டு இருந்தான். நீங்கள் அழும் பொழுது, ஒருவேளை as you are alone in your house crying, nobody will see your tears, nobody will know what you are going through. Only the Lord who is watching you in secret, he will know what you are going through, the suffering in your heart. அன்றைக்கு வேதம் சொல்லுது, அன்றைக்கு பேதுருவோ தனியாய் அவருடைய வலையை கழுவும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், மறுபடியும் வலையை போடு, ஆழத்தில் போடு என்று சொல்லி. இப்போ பேதுரு மாம்சத்தில் சொல்றாரு, எல்லாம் செய்துட்டேங்க, எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், பட் ஐ am a failure, it doesn't work sir, it doesn't work in this area. எல்லாம் ரைட்டு ஆகிலும் பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ஒபே யுவர் வேர்ட்ஸ். உங்களுடைய சத்தத்தை கேட்டுட்டேன், எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன், ஆனால் எக்ஸ்பிளனேஷன் தாண்டினோம், ஐ வாண்ட் டு ஒபே அப்படின்ட்டு போய் அதை வலையை போடும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இதுக்கு முன்னாடி பேப்பர் லைட்டாக தர்மக்கோலை போல் மிதந்துட்டு வந்த போட்டு இப்போ அந்த போட்டு அமிழத்தக்கதாய் மாறிச்சான். வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸை பாருங்கள். காளி வலையை வெறும் தண்ணியோடு இழுத்துட்டு வந்தது அந்த வலை கிளியத்தக்கதாய் மாறுது. அதுக்கு முன்னாடி ஜேர்னியில் யாருமே இல்லை, எல்லாரும் பிஸியாக இருக்கிறாங்க, எல்லாரும் அவங்களுடைய ஹார்வெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்களுடைய கேட்ச் எடுத்துகிட்டு போகிறாங்க, என்னை பேச விசாரிக்க என் கூட வந்து நிற்க யாருமே இல்லை. ஆனால் when success comes into your life, சுற்றி இருக்க எல்லாரையும் நீங்கள் கூப்பிடுவீங்க. when success comes back to you, you will call all of those people around you. அவர்கள் எல்லாரும் மறுபடியும் வருவார்கள், வந்து உங்களோட நிற்பார்கள், to see the way that God has blessed you. Today, are you looking at an empty boat? Are you looking at an empty net? Today, are you looking at your life and telling yourself, it's all over, எல்லாம் முடிந்தது, I think I made some wrong decisions, I've come this way in a way that nobody knows the pain that I've gone through, but I want to tell you, வேதம் சொல்லுது, நமக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படி பொழுது, அன்றைக்கு மதர் மேரி அவங்க எல்லாரையும் பார்த்து சொன்னாங்க, இவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு இது வரைக்கும் நம்ம ஆண்டவர் சத்தத்தை கேட்டிருப்போம், இனி நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். செய்தியை கேட்ட பிறகு, ஆண்டவரே நீர் என்ன பேசுகிறீரோ அந்த காரியத்தை செய்ய எனக்கு கிருபை தாங்க. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நோவாவை போல அந்த கோஃபர் வுட்டை கர்த்தர் நமக்கு காண்பிப்பார். வேர் த கோஃபர் வுட் இஸ், காட் நோஸ் வேர் யுவர் பிளெஸிங் இஸ். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறதோ அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆல் தட் யூ நீட் டு டூ இஸ் ட்ரஸ்ட் காட் அண்ட் காட் வில் சென்ட் யூ இன் த ரைட் டைரக்ஷன். உங்களை சரியான வழியில், நாம் அவசரப்பட்டு போய் எதையாவது தொடுவோம்னு சொன்னால் பாதியில் முழுகும்.
மற்றபடி நீம் ட்ரீ நல்லா இருக்குங்க, பூச்சி வராதுங்க, இதுக்கு டெர்மைட்ஸ், இதுக்கு பூச்சிக்கொல்லி போட வேணாம், இதுக்கு பெஸ்டிசைட் அடிக்க வேணாம், இது டெர்மைட்ஸ் நீமுக்கு ஒரு வேல்யூ இருக்குங்க, அல்லது தேக்கு எல்லாத்தையும் தாங்குங்க, ரோஸ் வுட் நல்லா மணக்குங்க. ஒருவேளை இன்னைக்கு நமக்கு எல்லாம் நம்ம ஞானத்தில் நிறைய இருக்கலாம், ஆனால் நம்முடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டது ஆண்டவர் சில நேரங்களில் கோ டூ என்று சொல்லி சில காரியத்தை சொல்வார். பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் அதை செய்யும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு காரியம், your family will not sink, you will not sink, you will float amidst all the floods, amidst all the water that will drown people around you, but you will be afloat. நீங்க ஆண்டவராகிய தேவனால் காப்பாற்றப்படுவீங்க when you search for the gopher wood. முன்னாடி யாரும் பயன்படுத்தினதில்லை, வேதத்தினுடைய கடைசி வரைக்கும் ஒருவரும் பயன்படுத்தினதான் வேதம் சொல்லலை. There will be some exclusive blessing, somebody great, somebody personally blessed by God placed in your life. ஆண்டவர் அந்த காரியங்களை ஞாபகப்படுத்துவார். வேதம் சொன்னபடி நாமானுக்கு தனிமை தனிமை தனிமை, எல்லா விதத்திலும் உலகப்பூர்வமாய் சம்பளம் வந்திருக்கும், ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பென்ஷன் வந்திருக்கும், குவார்ட்டர்ஸ் வந்திருக்கும், பாதுகாப்பு இருந்திருக்கும், ஆனால் எல்லாம் தூரம் தாங்க, எல்லாமே இல்யூஷனுங்க. நீங்கள் பார்க்கறது என் லைஃப் இல்லைங்க, நீங்கள் பார்க்கறது என் லைஃப். எத்தனையோ சினிமா நடிகர்கள் நடிகைகள் சொல்லுவாங்க, எத்தனையோ பெரிய பணக்காரர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் பார்க்கறது என் லைஃப் இல்லைங்க. நீங்கள் பார்க்குற மாதிரி நாங்கள்லாம் சிரிச்சுட்டு சந்தோஷமாக போஸ்ட் கொடுக்குறோமே, இது எங்கள் லைஃப் இல்லைங்க. எங்கள் லைஃப் வேறு. எங்கள் லைஃப்பில் அவ்வளோ சண்டை, எங்கள் லைஃப்பில் அவ்வளோ சண்டை. வி ஆர் கோயிங் த்ரூ ஸோ மச். பிள்ளைகள்னால, பெற்றோர்னால, கணவன் மனைவினால ஏதோ ஒரு காரியத்தில் உடைந்து போயிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில் அன்றைக்கு நாமான் இருந்தார். வேதம் சொல்லுது, அந்த சின்ன பொண்ணுடைய சத்தம் கீழ்ப்படுகின்றார். அன்றைக்கு கூட வேலை செய்யறவர்களுடைய சத்தத்தை கீழ்ப்படுகின்றார். அந்த ஊழியக்காரனுடைய சத்தம் அற்புதத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கு நம்மை சிலர் ஆண்டவருக்குள்ளே நடத்துவாங்க. மேபி your daughter, your son, your father, mother, brother, sister, they will lead you towards God. Obey the voice that God leads you. அந்த வாய்ஸை கேட்கும் பொழுது எந்தெந்த உறவுகள் இல்லாதபடி, அதெல்லாம் லாங் பண்ணிட்டு எந்தெந்த ஆசீர்வாதம் இல்லாதபடி யோசிக்கிறீங்களோ, ஆண்டவர் மறுபடியுமாய் நம்முடைய வாழ்க்கையில சேர்ப்பார். அதே போல வேதம் சொன்னபடியே அன்றைக்கு எலைஜானுடைய லைஃப்ல மழையை பார்க்கல, மழையினுடைய அறிகுறி கூட இல்லை, ஒரு கார்மேகம் கூட இல்லை. ஆனால் சொல்றாரு, ஐ ஹியர் தி அபண்டன்ஸ் ஆஃப் ரெயின் என்று சொல்லுகின்றான். என் காதில் கேட்குது, மனசில் தோணுது. ஆண்டவர், நான் ஜெபம் பண்ணும் பொழுது, நான் சும்மா கார் ஓட்டும் பொழுது, சும்மா நான் சமைக்கும் பொழுது, இதெல்லாம் கூட ஆண்டவர் பேசுவார். நான் ட்ரெட்மில் நடக்கும்போது ஆண்டவர் பேசுவார். ஆனால் ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக, முன்னாடிலாம் ரேடியோ இருக்கும், அந்த ரேடியோவில் அப்படியே திருப்பிகிட்டே இருப்போம்னா கரெக்டாக ஒரு அந்த நீடில் ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அப்போ தான் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக வரும். அந்த ரேடியோவை கொண்டு போயிட்டு ஜன்னல் பக்கத்தில் வைப்போம். ஏன்னு சொன்னால் அந்த சின்ன ஒரு ஓட்ட ஸ்பீக்கராக இருந்தால் கூட அதில் ஏதோ ஒரு பாட்டு, அப்போ சிடி கிடையாது, ரெக்கார்ட் பிளேயர்ஸ் வாங்கிறதுக்கு சில நேரங்கள் நமக்கு வசதி இருக்காது. அன்றைக்கு அந்த சின்ன டியூனிங்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஒரு ஆட்டோமொபைல் என்ஜினியர்கிட்ட போயிட்டு டியூனிங்னா என்னன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, உன் என்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸே அதனுடைய டியூனிங்கில் தான் இருக்குது. அப்போ நம்முடைய பர்ஃபார்மன்ஸ் எங்கே தெரியுமா இருக்குது? when we tune in our ears to listen to God's voice. this man Elijah மலை மேலே இருக்கிறார், 6 முறை ஃபெயிலியர் 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 சத்தமாக சொல்கிறான். ஒருத்தன் எல்லாரும் முன்னாடி சொல்கிறான், சார் உங்கள் ஜெபம் வேஸ்ட்டு சார், ஒன்றும் நடக்கலை சார், உங்கள் தீர்க்க தரிசனம் வேஸ்ட்டு, நீங்கள் ஒன்றும் இல்லை சார், ஒரு காலத்தில் நீங்கள் பிரகாசித்தீங்க, ஒரு காலத்தில் இப்போ மங்கி கிடக்குறீங்க, இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டீங்க. அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் திருப்பி பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அந்த பழைய அபிஷேகம், அந்த பழைய கிருபை, அந்த பழைய ஆசீர்வாதங்கள், அந்த பழைய மகிமையான காரியத்தை பெற்றுக்கொள்ளுற வரைக்கும் ஜெபம் பண்ணுறது உள்ள பாண்டசுரன் ஒரு மகிமையின் காரியத்தை உன் வாழ்க்கையில் வைப்பேன். God will do it. And as Peter, இன்னொரு அட்டெம்ப்ட் பண்ணுவோம். முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. 2 months நமக்கு முன்பாக இருக்குது. ஒன் மோர் அட்டெம்ப்ட். லெட்ஸ் ப்ரேயர்ஃபுல்லி டூ திஸ். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் பேசுவார். சண்டேஸும் கர்த்தர் பேசுவார். 6 நாட்கள் நம்மோடு பேசுவார். 6 நாட்கள் நம்மோடு கூட அழகாய் கர்த்தர் பேசுவார். பேசும் பொழுது நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் பெரிய மாற்றங்களை கொண்டு வர நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுவோமா? லெட்ஸ் ப்ரே தட் God will be with us. இன்றைக்கி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு தான் நீங்கள் வந்திருப்பீங்க. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஒருவேளை இன்றைக்கு போகலாமா வேணாமா, அல்லது இங்கே போகலாமா வேற எங்கேயாவது போகலாமா, ஏதோ ஒரு காரியத்தில் you could have come here with a lot of doubts in your mind, or you're so tired, not in your body. நம்முடைய உடம்புல இருக்க டயர்ட்னஸை மாற்றுவதற்கு டீயோ காஃபியோ பூஸ்டோ ஏதோ ஒரு காரியங்கள் நமக்கு இருக்கின்றது. ஆனால் ஆண்டவருடைய சத்தத்தின்படி நம்ம கேட்டு இங்கே வந்திருப்போம்னு சொன்னால், if we have come listening to the voice of God, that will revive your soul. உங்களுடைய இருதயத்தினுடைய வாஞ்சைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். God knows what your mind is going through. God knows what your family is going through. God knows all the loud noises and voices and screams that are heard inside your house, inside your car, inside your mind. ஆண்டவர் எல்லாவற்றையும் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒருவேளை சமீபத்தில் ஏதோ ஒரு பயத்துக்குள்ளாய், there is a person, சிஸ்டர், ஏதோ ஒரு பயத்துக்குள்ளாய், ஏதோ ஒரு தேவையில்லாத பயம், you have not discussed this with anybody, யார்ட்டையும் நீங்கள் சொல்லலை, ஆனால் ஏதோ ஒரு பயம் சமீபத்தில், ஒரு மரண பயம், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மரண பயம், ஏதோ ஒரு காரியத்தில் மேபி ஐ டோன்ட் நோ, சம்வேர் இந்த ஃப்ளாஷஸ் தாட்ஸ் ஆஃப் டெத்,
என் மைண்டில் அடிக்கடி வருது. I may not know who you are, but God wants me to tell you, without telling you, without preparing you, you will not die as what you've been scared of. பிசாசு உங்களுடைய காதுகள் ஏதோ ஒரு சத்தத்தை போட்டு வாழ்நாட்களையே மரித்து போனத ஒரு வாழ்க்கையாய் மாற்றுகின்றான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தின்படி God wants me to remind you, till God prepares your home, God will never allow, and there is a long time. அதற்கு இன்னும் காலம் உண்டு. தைரியமாய் சந்தோஷமாய் கர்த்தர் நமக்கு முன்பாய் வைத்திருக்கிற நாட்களை கொண்டாடுவோம். Let's celebrate the days that are before us. With money, without money, that's secondary. With health and with God's presence, that's a celebration. அதுவே நமக்கு ஒரு பெரிய மிரக்கல். அதே போல் இன்றைக்கு சோர்ந்து போய் எலைஜாவை போல எல்லா விதத்திலும் நான் ஜெபம் பண்ணது எதுவுமே நடக்கல பிரதர், என் ஃபேமிலியில் எவ்ரிபடிஸ் டெல்லிங் மீ, ஓ திஸ் இஸ் நாட் இனஃப், திஸ் இஸ் நாட் வாட் யூ ஹேவ் டு பி, திஸ் இஸ் நாட் வாட் வி நீட் என்று சொல்லி ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கிற அன்பு சகோதரனே, ஆண்டவருடைய வசனம் சொன்னபடி எலைஜா ஒன்றே ஒன்று செய்திருப்பார். அந்த 6வது முறை எழுந்து போயிருந்தா கூட அந்த abundance ஆஃப் ரெயின் வந்திருக்குமா இருந்திருக்காதா தெரியாது, அல்லது அவர் மூலியமாய் அவங்களுடைய தேசத்துக்கு வந்திருக்குமா தெரியாது. ஆனால் அவர் தரித்திருந்தார். ஜெபம் ஆண்டவர் அனுப்புகிற வரைக்கும், அவருடைய மனசில் பேசுகிற வரைக்கும் விட்டுடல. இன்றைக்கு மேபி டோன்ட் லிசன் டு ஆல் த நெகட்டிவ் வாய்ஸஸ், யுவர் ஹேட்டர்ஸ், யுவர் எனிமீஸ். அந்த வாய்ஸஸ் நம்மை துக்கப்படுத்தும். ஆனால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது God will make you again bounce back. மறுபடியுமாய் உங்களை ஆண்டவர் எழும்ப செய்வார். மறுபடியுமாய் உங்களை தலை நிமிர செய்வார். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். We heard your voice this morning. We heard your voice last night. And that's why we are all here. ஆகையால் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போ உங்களுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் நாங்கள். ஆகையால் தான் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம். இந்த வாரம் முழுவதுமாய் எங்களோடு பேசுங்க. இந்த மாதம் முடிக்க போகிறோம். புது மாதங்கள் எங்களோடு பேசுங்க. இந்த நாட்கள் எங்களோடு பேசுங்க. எங்கே நாங்கள் பேசணும், எங்கே பேசக்கூடாது, எங்கள் வீடுகளில் பெரிய பூகம்பம் வெடிக்கும், எங்கள் ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை வெடிக்கும். யூ வில் வார்ன் அஸ் லார்ட், யூ வில் வார்ன் அஸ். ஒரு வெதரே ஒரு மழை வருதுனாலே 2 நாட்கள் முன்பு வார்ன் பண்ணுறாங்க. அப்போ எங்களோடு நீங்கள் பேசுவீங்க, எங்களை எச்சரிப்பீங்க. இதுக்கு மேலே பேசினா உன் வீட்டில் பெரிய சண்டை வரும், இதற்கு மேலே பேசினா உன் வேலைக்கு ஒரு ஆபத்து வரும், இதற்கு மேலே வேகமாக போனால் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். எங்கேயோ ஒரு இடத்துல you'll speak to us, Lord. When you speak, we pray that we listen and obey to your voice. Be with all of us. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி. உடைய சமாதானத்தினால் எங்களை நிரப்பி அனுப்புங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். We are going to pray.